ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன உடனே மஞ்சத்தூளையும் மிளகாய்த்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம காலிஃப்ளவரை ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கிறோன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அது வெளியே வர்றதுக்காக நம்ம அது மாதிரி பண்ணிக்கணும். இதை நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ வந்து அதே கடாயில் இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு வதக்கிக்கலாம். நான் 2 வெங்காயம் பெருசாக தான் கட் பண்ணி வதக்குறேன். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக கட் பண்ணியே எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இது கூடவே நம்ம ஒரு 4 இல்லை 6 முந்திரி பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அப்படியே வேக வச்சிடலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்து நான் வந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டிய வேலை தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயம் ஆறிடுச்சு. இப்போ நான் இதில் மிக்ஸி கப்பில் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ ஆறின வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம 2 பட்டை இலை சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி இதை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டேன். நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுதை நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியை வதக்கலை, அதனால் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது நான் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அந்த பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ அப்படியே அதை ஒரு பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிளகாய்த்தூள் வாசம், மல்லித்தூள் வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக புதினா, கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நான் நல்லா தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேவி கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணும்னா தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி, இட்லி, சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கரண்டி நெய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். சேர்த்துக்காட்டாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக நான் லைட்டாக நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டா அருமையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவை அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பாருங்கள். செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இடியப்பம், எந்த ஒரு டிஃபன் செஞ்சாலும் சரி, சாப்பாடு செஞ்சாலும் சரி, இது அருமையாக இருக்கும். செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு.